Hello students, welcome to School Less. இன்னைக்கு நம்ம அந்த geometry chapterல உள்ள exercise 1.3 draw circles for the following measurements-னு கொடுத்திருக்காங்க. எப்படி circle வரையறதுன்னு கத்துக்க போறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைன்னா ஸ்கேல் தேவை, பென்சில் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஷார்பன் பண்ணி ஒரு ஷார்ட்டான பென்சிலாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காம்பஸ் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. இது உங்கள் ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கும், இல்லை தனியாக கூட ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்குது. ஸோ இந்த கம்பஸில் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த பென்சிலை இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் இதை வந்து திருக்கிக்கிட்டு பென்சிலை இன்சர்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நம்ம வந்து இது ஒரே லெவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரே லெவலாக இருக்கணும், ஒன்று மேலே ஒன்று கீழே, இப்படி இருக்கிறது தப்பு, இப்படி இருக்கக்கூடாது. இது ரெண்டும் ஒரே லெவலாக இருக்கணும். அதுக்கு நான் சும்மா இந்த ஸ்கேலை வச்சு இப்படி அதை அழுத்திக்கிறேன். அப்போ வந்து ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்குதுன்னு அர்த்தம். கையை வச்சு பண்ணால் உங்களுக்கு கையில் குத்தும், அதனால் நான் ஸ்கேலை வச்சு பண்ணுறேன். அடுத்தது இதை திருப்பினீங்கன்னா லாக் ஆகிக்கும், பென்சில் மூவ் ஆகாது, பென்சில் ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த காம்பஸில் பென்சிலை மாட்டியாச்சு. அடுத்தது நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். மெஷர்மெண்ட் எடுத்து சர்க்கிள் வரைய போகிறோம். இதுதான் இந்த 2 legs ஆஃப் த காம்பஸ். இந்த ரெண்டு இருக்குல்ல, இதுதான் 2 legs ஆஃப் த காம்பஸ். இதை நல்லா விரித்து வச்சோன்னா பெரிய சர்க்கிள் வரையலாம். கொஞ்சம் கம்மியாக குறுக்கி வச்சோன்னா சின்ன சர்க்கிளாக வரைவோம். இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன், எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு. ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர், அதாவது 6 சென்டிமீட்டர் ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு நீங்கள் சர்க்கிள் வரைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு முனையை வந்து 0லையும் இந்த காம்பஸை கொஞ்சம் விரித்து இந்த பென்சில் வந்து முடிகிற இடத்த 6 இப்படின்னு இங்கேயும் வச்சு நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கரெக்டாக எடுத்துக்கோங்க. 0லையும் 6லையும் இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து இந்த 2 லெக்கையும் வச்சிடணும், பிரித்து வச்சிடணும். ஸோ இப்போ வந்து 6 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் வரைகிறதுக்கு காம்பஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வரைய போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்டட் லெக் இருக்குல்ல, இதை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் இந்த பென்சிலை வந்து இப்படி பிடிச்சிட்டு அப்படியே சுற்றணும். இப்படியே சுற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் கிடச்சிரும். இந்த புள்ளி வச்சுருக்கோம்ல, இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. அந்த பாயிண்டட் லெக் எங்கே இருந்தோ அதான் சென்டர் பாயிண்ட்டு. இதிலேருந்து எங்கே லைன் வரைஞ்சாலும், நம்ம சர்க்கிளில் எங்கே லைன் வரைஞ்சாலும் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும், 6 சென்டிமீட்டர். இதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், 0 to 6 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் சும்மா ஏன்னு வச்சுக்கிறேன், ஓஏன்னு. ஸோ ஓஏ இஸ் 6 சென்டிமீட்டர். இதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அழகாக ஒரு சர்க்கிள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு பார்த்தீங்களா, 6 சென்டிமீட்டருக்கு. இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த கம்பஸை பிடிக்கும் போது இப்படின்லாம் ஷேக் ஆகக்கூடாது, ப்ரெஸ் பண்ணக்கூடாது, 2 சைடும் அழுத்தி பிடிக்கக்கூடாது. மெஷர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதே மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் ஃபுல்லாக சர்க்கிளை வரைஞ்சி முடிக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு சேலஞ்சே. இதில் இப்போது நீங்கள் லைட்டாக விளக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க, 0 to 6 சென்டிமீட்டர் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கிளை வரைய ஆரம்பிங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இங்கே வச்சு வரையணும்னா இங்கே வச்சு தான் வரையணும். திருப்பியும் வரைஞ்சிங்கன்னா கூட இங்கே வச்சு தான் வரைஞ்சிங்கன்னா தான் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சி காட்டுறேன். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 5.5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 0லையும் வச்சுட்டு 5.5 வந்து மெஷர் பண்ண போகிறோம். 0 அண்ட் இன்னொரு எண் வந்து 5.5. 5.5ன்றது 5 இங்கே இருக்குது, 0.5ன்றது இந்த சின்ன கோடாக இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து 0.5. ஸோ இந்த ஸ்கேலை வந்து சென்டிமீட்டராக 1 சென்டிமீட்டராக பிரிச்சிருக்காங்க. அதுக்கு நடுவில் 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9, அடுத்த சென்டிமீட்டர் வந்துடும். நடுவில் இருக்கிறதெல்லாம் மில்லிமீட்ரு. ஸோ நீங்கள் வந்து 5.5னா 5க்கு அப்புறம் உள்ள அடுத்த சின்ன கோடு வரைக்கும் நீங்கள் இழுத்து மெஷர் பண்ணிக்கணும். ஸோ 6.8னா என்ன பண்ணுவீங்க, 6க்கு அடுத்த உள்ள 8வது சின்ன கோடு வரைக்கும் வச்சு பண்ணணும். இன்னொரு சம் என்னது 8.6 சொல்லியிருக்காங்க, 8க்கு அடுத்த உள்ள 6வது சின்ன கோடு வரைக்கும் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து எதுக்கு 5.5க்கு பண்ண போகிறோம். ஸோ 5க்கு அடுத்த உள்ள 5வது சின்ன கோடில் வச்சு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இந்த காம்பஸை
இங்கே மேலே பிடிச்சி நான் மேலே தான் சுற்றுவேன், வேறு எங்கேயும் சுற்ற மாட்டேன். ஸோ இப்படி சுற்றிட்டே வரேன். ஸோ உங்களுக்கு சுற்ற சுற்ற நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுது. இனிஷியலாக இது கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ நான் இங்கேருந்து எந்த பாயிண்ட்டை நம்ம சர்க்கிளில் எந்த பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணாலும் 0லேருந்து 5.5 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை நான் O, இதை வந்து ஏன்னு மார்க் பண்ணிக்கிறேன். 5.5 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சர்க்கிள் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் தான் இது வரும். தப்பாக வருதுன்னு நீங்கள் வந்து மனம் உடஞ்சி போயிடாதீங்க. இப்போ இப்படி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, காம்பஸை வச்சுருக்கோன்னா நீங்கள் நோட்டை திருப்பி கூட அப்படியே சர்க்கிள் போடலாம். இது ஆனால் கரெக்ட் மெத்தட் கிடையாது. ஆனால் உங்களுக்கு நான் வந்து சரி வரமாட்டேங்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன், இப்படி நோட் அப்படியே திருப்புறீங்க. சென்டரில் வச்சுட்டு நோட்டை மட்டும் இப்படி திருப்பினீங்கன்னா அதுவும் ஒரு அழகான சர்க்கிள் கொண்டு வந்துடும். ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு காம்பஸை இப்படியே சுற்றி வரைஞ்சி பழகுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நான் சொல்லிடுறேன். முன்ன பின்ன அப்படி போகும், பட் போக போக கரெக்டாக வந்துடுவீங்க. இப்போ இந்த 8.6ன்னு ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்களா, அதை நான் வந்து வரைய போகிறேன். லாஸ்ட்டு கொஸ்டினை 8.6 8க்கு அப்புறம் 6வது சின்ன கோடில் நான் மெஷர் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ சென்டரில் வச்சுட்டு வரைய போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக வரைங்க, அப்போ கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம் 8.6 கரெக்டாக இருக்கான்னு. ஸோ நீங்கள் மெஷர் பண்ணதை பார்த்தீங்கன்னா 0லேருந்து 8.6 அந்த 6வது புள்ளி வரைக்கும் 0.6 இந்த புள்ளி வரைக்கும் இருக்குது. ஸோ இது நான் சும்மா ஸ்கேலில் ஒரு பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இது சென்டரை ஓன் தான் சொல்லுவோம் மோஸ்ட்லி. இதை வந்து எந்த பாயிண்ட்னு வச்சுக்கலாம், டின்னு கூட வச்சு. ஸோ நம்ம ஒரு பெரிய சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இது வந்து எவ்வளோ ரேடியஸ், 8.6 ரேடியஸ். ஸோ இங்கே வந்து சென்டர் வந்து ஓன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இங்கே எனி பாயிண்ட் அந்த சர்க்கிள் வந்து வில் பி ஈக்குவல் டு த ரேடியஸ். ஸோ இதை நான் டின்னு வச்சுருக்கேன், நீங்கள் என்ன ஏபின்னு வச்சுக்கலாம். ஸோ ஓடி வந்து 8.6 சென்டிமீட்டர். இது வந்து கண்டிப்பாக எழுதி ஆகணும். நீங்கள் ஓனும் போட்டு இங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட் போட்டு ஒரு லைன் போட்டு என்ன மெஷர்மெண்ட் எழுதுங்க. அப்போ தான் இந்த சர்க்கிள் என்ன சர்க்கிள் வரைஞ்சிருக்கீங்க, என்ன ரேடியஸில் வரைஞ்சிருக்கீங்கன்றது நீங்கள் திருப்பி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஆன்சராக. நான் வந்து 3 கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்கேன், நடுவில் 2 பண்ணல. நீங்கள் பண்ணுங்கள், ஈஸி தான் சர்க்கிள் வரைகிறது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண யூ வில் கெட் அ ஹேங் ஆஃப் இட். புரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.